ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் மீதமாயிடுச்சு அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச சாதத்தை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. அந்த சாதம் அரைக்கும் போது சேர்க்குற தண்ணி மட்டும்தான். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும். இதில் 1 கப் சாதம் எடுத்தோம் அப்படின்னா 1 கப்லேருந்து 1.5 கப் அளவு அரிசி மாவு தேவைப்படும். நம்மளுக்கு வந்து மாவு பிசையும் போதே இதோட பதம் வந்து தெரியும். மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வரணும். அந்த அளவுக்கு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வந்து மாவு ரெடியாக இருக்குது. இது வந்து ஊற வைக்கணும்லாம் இல்லை, உடனே வந்து சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணுனாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையால் சப்பாத்தி தட்டி எடுக்க முடியும் அப்படின்னா கூட அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ சூடான தோசைக்கல்லில் இந்த சப்பாத்தியை சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். 2 சைடும் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் சாதம் சேர்த்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அந்த அளவு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தி இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய்யோ அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை வச்சு சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது கூட வந்து வெஜ்ஜு குருமா அப்படி இல்லைன்னா சிக்கன், மட்டன், மீன் குழம்பு இந்த மாதிரி கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லேயராக உப்பலான சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியாச்சு. சாதம் இருந்துச்சு அப்படின்னா டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.